கடற்கரைய ஒட்டி உள்ள குடிசையில ராமுலம்மா மீன் குழம்பு சமைச்சிட்டு இருந்தா. திரும்ப திரும்ப கடலையே பாத்துக்கிட்டு இருந்தா. எங்க போனானோ இந்த மனுஷன், 2 நாளா ஆளையே பார்க்க முடியல. இந்த வேலைய விட்டுட்டு வேற வேலைக்கு போன்னு சொன்னாலும் கேட்க மாட்டான். இன்னும் வீட்டுக்கு வரலையே. அப்படி மனசுல நினைச்சுக்கிட்டே மீன் குழம்புல உப்பு சரியா இருக்கான்னு பார்த்தா. சூரியன் கூட மறையிற நேரம் ஆயிடுச்சு. இந்த மனுஷனோட தடமே இல்லையே. அப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது சீத்தையா மீனெல்லாம் எடுத்துக்கிட்டு அங்க வந்தான். ராமுலம்மாவுக்கு சீத்தையாவ பார்த்த உடனே கண்ணுல 1000 விளக்கு பிரகாசம் எரிஞ்சுது. அப்பாடி, என் புருஷன் வந்துட்டாரு. அப்படி சிரிச்சுக்கிட்டே நிக்கும்போது ராமுலம்மா பக்கத்துல சீத்தையா வந்தான். என்னம்மா அங்கேயே பாத்துட்டு இருக்க, கொஞ்சம் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லவும் இந்த உலகத்துக்கு திரும்பி வந்தா. என்னம்மா பாத்துட்டே இருக்க, கொஞ்சம் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வா, கேட்டுச்சா அப்படின்னு கொஞ்சம் அன்பா கோச்சுக்கிட்டான். ராமுலம்மா சந்தோஷமா தண்ணி கொண்டு வந்து கொடுத்தா. என்ன சமைச்சு வச்சிருக்க? வயிறு ரொம்ப பசிக்குதுமா. மீன் குழம்பு வச்சேங்க. முதல்ல இதெல்லாம் சந்தைக்கு எடுத்துட்டு போய் விக்கணுமே. இப்பவே போணுமா? முதல்ல வந்து 2 வாய் சாப்பிடுங்க, அப்புறமா போலாம் அப்படின்னு கொஞ்சம் அன்பா சொன்னா. மீன் இளசா இருக்கும் போதே விக்கலன்னா நல்ல விலை போகாது. அப்படி மீனை தூக்கி தோள்ல போட்டுக்கிட்டு போயிட்டான். ராமுலம்மா பாத்திரம், சாப்பாடு, இலைன்னு எல்லாம் எடுத்து தயாரா வச்சா. சீத்தையா சந்தைக்கு போய் மீன் வித்து பணம் வாங்கிக்கிட்டு வந்தான். சீத்தையா வந்ததும் அவனுக்கு மீன் குழம்பு பரிமாறினான். சீத்தையா நாக்க சொலட்டி சொலட்டி சாப்பிட்டான். சீத்தையா நிறைய சாப்பிடுறத பார்த்து ராமுலம்மாவுக்கு என்ன ஒரு சந்தோஷம். மாமா, இந்த மீன்பிடி வேலைய விட்டுட்டா என்ன? நீ கடல்ல இருந்து திரும்பி வர்ற வரைக்கும் எனக்கு கை காலே ஓட மாட்டேங்குது. பிறந்ததுல இருந்து இதான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு என்ன பிரச்சனை வரும்? பிரச்சனை உனக்கு இல்ல, எனக்கு தான். தேவையில்லாத பேச்செல்லாம் எதுக்கு? இன்னும் கொஞ்சம் குழம்பு ஊத்து. அப்படி ராமுலாவை நினைச்சு பார்க்காம குழம்ப ஊத்தி சாப்பிட்டு சந்தோஷப்பட்டான். இப்படி தினமும் சீத்தையா மீன் பிடிச்சு சந்தைக்கு போய் வித்து அந்த பணத்தை வீட்ல ராமுலாவோட கையில கொடுப்பான். அப்பப்போ ராமுலா சீத்தையாக்குள்ள சின்ன சின்ன வாக்குவாதங்கள் நடந்துகிட்டே இருக்கும். தினமும் இந்த மனுஷனுக்கு எவ்ளோ சொன்னாலும் சரி, மாறவே மாட்டாரு. என்னதான் மனுஷனோ. அப்படி தனக்கு தானே பேசிக்கிட்டு ராமுலம்மா கூட சீத்தையாவை பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு அவருக்கு பிடிச்சமானதெல்லாம் சமைச்சு கொடுத்து வாழ்ந்துகிட்டு இருந்தா. எப்பவும் போல ஒரு நாள் மீன்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு சீத்தையா சந்தைக்கு போனான். சீத்தையா கிட்ட மீன் வாங்குற வியாபாரி கங்காதரன் அவனை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாரு. ஏண்டா இவ்ளோ தாமதம் பண்ற? இந்த லோடெல்லாம் நான் பட்டணத்துக்கு அனுப்ப வேண்டாமா அப்படின்னு ரொம்ப கோவமா கேட்டாரு. சீத்தையா பாவம் போல முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு கங்காதரனையே பார்த்தான். ஏண்டா ஏதாவது சொன்னா முகத்தை தொங்க போட்டுற. இனிமே இப்படி வந்தா நான் வாங்கிக்க மாட்டேன். ஐயா, இனிமே இப்படி தாமதமா வரமாட்டேன். இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல, மீனை கொடுத்துட்டு போ. அப்படி கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம பேசினாரு. சீத்தையா மட்டும் எதுவும் பேசாம மரியாதையோட மீன்கள் எடுத்து கொடுத்தான். கங்காதரன் மீன்களுக்கெல்லாம் எடை போட்டு ரொம்ப குறைவான பணத்தை கொடுத்தான். ஐயா, ரொம்ப குறைய கொடுத்திருக்கீங்க, கொஞ்சம் கூட கொடுங்க ஐயா. என் சொத்தெல்லாம் எழுதி கொடுக்கவா? எடுத்துட்டு போ, இது போதும் அப்படின்னு ரொம்ப கேலியா சொன்னான். அத கேட்டும் சீத்தையா எதுவுமே பேசாம அமைதியா நின்னான். சீத்தையா கங்காதரன் கொடுத்த பணத்தை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டான். சும்மா வந்துட வேண்டியது, பணம் வேணுமாம்ல, பணம் அப்படின்னு எரிச்சலோட வேலை பார்த்துட்டு இருந்தான் கங்காதரன். இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து கத்திரிக்காய் வாங்க வந்த ராமுலம்மா பார்த்துட்டு இருந்தா. அந்த காட்சிய பார்த்து ராமுலம்மா கண்ணுல கண்ணீர் வந்துச்சு. ஏ அம்மா, வந்து கத்திரிக்காய் வாங்கிட்டு போங்க. அப்படி காய்கறி கடைக்காரன் சொல்லவும் ராமுலம்மா இந்த உலகத்துக்கு வந்தா. வாங்கிக்கிறேன். அப்படி காசு கொடுத்து கத்திரிக்காய் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போனான். நடந்து வரும்போது கூட அவளுக்கு அவ பார்த்த காட்சியே கண் முன்னாடி வந்துச்சு. என் புருஷன் அவ்ளோ தாழ்ந்து போயிட்டாரா? எதுக்காக அந்த ஆளு இவ்ளோ மரியாதை இல்லாம பேசுனா? அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு வீட்டுக்கு வந்து சேர்ந்தா. ஏமா, என்கிட்ட சொல்லிருந்தா நான் எடுத்துட்டு வந்திருப்பேனே. நான் போனதே ரொம்ப நல்லதா போச்சு மாமா அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள ஏறி போயிட்டா. எப்பவும் பொண்டாட்டி சொல்றத காதுல வாங்காத சீத்தையா இந்த விஷயத்த கூட அப்படியே விட்டுட்டான். அன்னைக்கு ராத்திரி சீத்தையா சாப்பாடு சாப்பிட உட்கார்ந்தான். ராமுலம்மா கத்திரிக்காய் குழம்பு பரிமாறினா. அப்பா, அருமையா இருக்கு. கத்திரிக்காய் அப்படியே வெண்ணெய் மாதிரி கரையுது அப்படின்னு நாக்கு சப்பு கொட்டி சாப்பிட்டான். ராமுலம்மா கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அப்புறம் மெதுவா பேச ஆரம்பிச்சா. மாமா, நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், காது கொடுத்து கேப்பியா? என்ன உன்னோட புலம்பல்?
அப்படின்னு கொஞ்சம் சலிப்பா கேட்டான். இன்னைக்கு சந்தையில நடந்த எல்லா விஷயத்தையும் நான் பார்த்துட்டேன் மாமா. அத கேட்டு சீதையா ஒரு நிமிஷம் சாப்பிடுறத நிறுத்திட்டான். சாப்பிடு மாமா அப்படின்னு மறுபடியும் அன்பா பரிமாறினான். கொஞ்ச நேரத்துல வேகமா போய் தண்ணி எடுத்துட்டு வந்து வச்சா. அப்புறம் பக்கத்துல வந்து உட்கார்ந்தா. நீ எப்பவும் ராஜா மாதிரி வாழணும் மாமா. நீ கூப்பிட்ட குரலுக்கு நான் ஓடி வரணும். காரணமே இல்லாம யாரோ ஒருத்தனுக்கு ஒரு வேலைக்கார மாதிரி ஏன் இருக்க மாமா? அப்படி சீதையா சாப்பிட்ட பாத்திரங்கள் எல்லாம் எடுத்துட்டு போனா. சீதையா மனைவி சொன்ன வார்த்தைகளை ஆழமா யோசிச்சான். இந்த பொண்ணு முன்னாடி என்னோட மதிப்பு குறைய கூடாது அப்படின்னு அன்னைக்கு ராத்திரி ஒரு தீர்மானம் எடுத்தான். அடுத்த நாள் எப்போதும் போலவே கடலுக்கு போய் மீன் பிடிச்சிட்டு வந்தான். வாங்கய்யா வாங்க, துரை வந்தாச்சா? அப்படின்னா கங்காதரன். 4 மீன் தான் கொண்டு வந்தேன். இந்த 4 மீனுக்காக நான் 4 மணி நேரம் காத்திருக்கணுமா? குடு அப்படின்னு எப்பவும் போல மரியாதை இல்லாம பேசி பணத்தை கொடுத்தான். என்ன, ஏன் இங்கேயே நிக்கிற? ஆரத்தி எடுக்கணுமா? என் வீட்டுக்காரிக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லை. பட்டணத்துல ஏதோ மருந்து கிடைக்குதான். நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா இந்த மீன் வண்டியை எடுத்துட்டு போட்டுமா அப்படின்னு ரொம்ப மரியாதையா கேட்டா சீதையா. இப்ப இது வேற. ச்சே, சரி போ. அப்படி அலட்சியமா ஒத்துக்கிட்டாரு. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு வண்டியில ஏறி பட்டணத்துக்கு போனா சீதையா. பட்டணத்துல இறங்கி மறைமுகமா இந்த மீன்லாம் எங்க விக்கப்படுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டான். பட்டணத்துல இருந்து வெளிநாட்டுக்கு விக்கிற கிருஷ்ணமூர்த்திக்கு தான் விக்கப்படுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டான். சீதையா கிருஷ்ணமூர்த்தி வீட்டு வாசல்லையே காத்துக்கிட்டு இருந்தான். காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் அங்கேயே நின்னுட்டு இருந்ததால கிருஷ்ணமூர்த்தி அவனை உள்ள கூப்பிட்டாரு. யாரு நீங்க? எதுக்காக என் வீட்டு முன்னாடி நிக்கிறீங்க? ஐயா, என் பேரு சீதையா. நீங்க வாங்குற மீனெல்லாம் நான் கடல்ல பிடிச்சதுதான். ஓ, கங்காதரன்ட்ட வேலை பாக்குறீங்களா? சரி, இங்கெங்க வந்தீங்க? ஐயா, மட்டக்கடசுல ஆரம்பிச்சு சீலாவதி வரைக்கும் எல்லா இடமும் நான் தான் மீன் பிடிக்கிறேன். ஆனா ஒரு மீனுக்கு கூட சரியான விலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி நடந்தது எல்லாத்தையும் மொத்தமா சொன்னான். அத கேட்டு கிருஷ்ணமூர்த்திக்கு புரிஞ்சு போச்சு. நாளையில இருந்து நேரடியா என்கிட்ட மீன் எடுத்துட்டு வாங்க. 3 மடங்கு பணம் தர்றேன். அப்படி சொல்லி அனுப்பி வச்சாரு. சீதையா கங்காதரனோட மீன் வண்டிய தேடி பிடிச்சான். எதுவுமே நடக்காதது போல காலி வண்டியில ஏறி வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு வந்து நடந்தது எல்லாத்தையும் ராமுலாட்ட சொன்னான். அப்போ ராமுலம்மா, உன் மூளையே மூள மாமா, உன் இஷ்டம், நீ எல்லாம் பாத்துக்குவ அப்படின்னு சொல்லி அமைதியா உள்ள போயிட்டா. சீதையன் தினமும் கடல்ல இருந்து மீன்களை பிடிச்சு அத கிருஷ்ணயன் கிட்ட வித்துக்கிட்டு இருந்தான். வருமானம் நிறைய வந்ததால ராமுலம்மா சீதையா ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஒரு நாள் ராமுலம்மா சீதையா சந்தையில வெண்டைக்காய் வாங்கிட்டு இருந்தப்போ அங்க கங்காதரன் வந்தாரு. டேய் சீதையா, என்னடா நேரடியா கிருஷ்ணமூர்த்தி கிட்டேயே மீன் விக்கிற போல? அவரு வாங்குறாரு, நான் விக்கிறேன் அப்படின்னு ரொம்ப தைரியமா பதில் சொன்னான். நடந்தது நடந்து போச்சு. நாளையிலேந்து என்கிட்டயே கொண்டு வா. நானும் உனக்கு அதிகமா பணம் தர்றேன் அப்படின்னு ரொம்ப அதிகாரமா சொன்னான். ஏய், சத்தம் போடாத. உனக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கணுமா? அப்படின்னு கடுமையா சொல்லவும் கங்காதரன் ஆச்சரியப்பட்டு போனாரு. ஏதாவது சொன்னா முகத்தை சுருக்கிக்கிறீங்க. இவ்ளோ தாமதமா வந்து வியாபாரம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இனி நேரத்துக்கு வந்து பேசுங்க. அப்படி ஒரு காலத்துல கங்காதரன் என்ன விதமா பேசினாரோ அதே விதமா பேசி அவரை அவமானப்படுத்தினான். ச்சே, என்னடா இது ஒரு தொல்லை. என் வீட்டுக்காரி நிம்மதியா காய்கறி வாங்கட்டும் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. ஆச்சரியப்பட்டு கங்காதரன் அவங்களையே பார்த்துட்டு இருந்தான். அன்னைக்கு ராத்திரி சீதையா சாப்பாட்டுக்காக, ஏமா, வெண்டைக்காவும் கருவாடும் போட்டு ஒரு புளிக்குழம்பு வைமா அப்படின்னு சொன்னான். சரி மாமா, உன் இஷ்டம், நீ ராஜா மாமா, மகாராஜா அப்படி ரொம்ப பெருமையா வெண்டைக்காய் புளிக்குழம்பு செய்ய ஆரம்பிச்சா. அவ சீதையாவ ராஜாவா நினைச்சு ரொம்ப சந்தோஷமா சமையல் செஞ்சா.